நீ உன் அம்மாவுடைய சலங்கைய கட்டிக்கிட்டு நாட்டியமாடி ஜெயிச்சு பேரும் புகழும் சம்பாதிக்கணும்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தியா? உன்னை ஆசீர்வாதம் பண்ணி உன்னுடைய வெற்றிய தொடங்கி வைக்கணுமா? உன் லட்சியத்தை ஆசீர்வதிக்கிற சுனந்தா தேவி, உன் பக்கம் சப்போர்ட்டா இருந்த சுனந்தா தேவி, என்னுடைய எதிரியான சுனந்தா தேவி இல்ல, வரமாட்டா. வராத மாதிரி பண்ணிட்டேன். இல்ல, இது வரைக்கும் சக்களத்தி சண்டை தான் பாத்திருக்கேன். அம்மான்னு சொல்லிக்க முடியாதவங்களையும் பொண்ணுன்னு சொல்லிக்க முடியாதவங்களையும் இங்கதான் பாக்குறேன். என் புருஷன் மேல உனக்கு என்னடி இவ்வளவு ஆக்குற? உன் அப்பனை உன் பக்கம் திருப்பிக்கிட்டு என்னுடைய தப்பையெல்லாம் சுட்டி காட்டி என்னுடைய எதிர்காலத்தை நாசமாக்கலான்னு பாக்குறியா? புத்திசாலித்தனமா DNA சாம்பிள் எடுத்த அளவுக்கு ஈஸியா என்ன அழிச்சிடலான்னு பாக்குறியா? அது என்னைக்கும் நடக்காது. யாரா இருந்தாலும் தன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இங்க என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா உனக்கு எதிர்காலங்கிறது இருக்க கூடாது. நான் தூங்கிட்டு இருக்கிற சீறி பாயும் ஒரு புலி. என்ன தட்டி எழுப்பிடாத. என் புருஷனோட மனசுல உன் அம்மாவை நான் தான் கொலை பண்ணேங்கிற சந்தேகத்தை வர வச்சிட்டல்ல? பயங்கிறது என்ன பார்த்து பயப்படும். அப்படிப்பட்ட எனக்கு முதல் தடவை இந்த பயத்தை காட்டியிருக்க. அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன்னு நினைச்சிட்ட? நான் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய வெற்றிங்கிறது என்னைக்கும் நடக்காது. நீ கனவு காண்றதா இருந்தாலும் என்னோட பெர்மிஷன் இருக்கணும். அதுக்கு உன் அம்மாவோட பேரு எங்கேயும் கேட்க கூடாது. உன்னோட ஆசை நிறைவேற கூடாது. நீ உன் அம்மாவோட சலங்கைய கட்டிக்கிட்டு நீ டான்ஸ் ஆடிக்கிட்டு நீ வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டு இருந்தா அதை பாத்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. போர்வாடி 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 போர்வாடி.